ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் நைட்டு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம கலாய்ச்சிட்ருக்காங்க பார்வதியும் அமித்தையும் சேர்ந்து. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜமாதா, கனி, விக்ரம் அண்டு திவ்யா வந்து இவங்க கூட்டணி தானே புதுசாக வந்திருக்காங்க இல்லையா. டிக்னிட்டி டெக்கோரம் திவ்யா சொல்கிறாங்க, பார்வதி வந்து அமித்துக்கு ஏதோ லேயம் கொடுத்துட்ருக்கா, அதனால தான் அந்த மனுஷன் வந்து பார்வதி பின்னாடியே வந்து போயிட்டுருக்கு. இப்படி தான் பேசுவீங்களா திவ்யா மற்ற கண்டஸ்டன்ஸை வச்சு? கமர்தீன் டீ போட்டு பேசுகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் சொல்லி கொடுக்கலனா கூட ஹோஸ்டே வந்து தட்டி கேட்டார், அது எப்படி திவ்யா அவர் டீ போட்டு சொல்லலாம், வாயில் காக்கா ஆகி போயும் அப்படியெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி வந்து பார்வதி அமித்தும் நடந்துட்டு இருந்தாங்களா, நான் வந்து அமித்துன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க, பின்னாடி வந்து பார்வதியான் சபரி. ஸோ பார்வதி வந்து எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சபரி வந்து மோக் பண்ணுறாங்க. ஜெகன்மோகினி பிசாசு நடக்கிற மாதிரி வந்து பார்வதி நடக்கிறாங்க. அதுவும் வந்து செம்மையாக சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, திவ்யாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்போவே அந்த கவுண்டர் வந்து அடிச்சிட்டாங்க, நம்மளுக்கு காமிக்கல. ஸோ இப்போ சொல்கிறாங்க, நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா மோகினி பிசாசு இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு. திருப்பியும் திவ்யா சொல்கிறாங்க, அது வர ட்ரௌசர் ஒன்று போட்டிருக்குமா, முடி வந்து இத்தினோண்டு இருக்குது, முடி வந்து இப்படி இருக்குமா இவ்வளோ. ஸோ அப்படியே நடக்கிறது கரெக்டாக இருந்தது, அமித் பின்னாடி வந்து பாரு நடக்கிறது பார்த்தான்னு சொல்லிட்டு. சூப்பருங்க. ஏன்னா உங்களோட டிக்னிட்டி வந்து ஒரு பப்ளிக் ஷோவில் இந்த மாதிரி தான் வந்து பேசுவீங்க. நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கே, யார் என்ன கேட்க போகிறாங்க. அதுக்கு வேற சபரி கரெக்டாக வந்து மோகினி பேய் மாதிரி நடந்துட்டுருக்கான், 2 கை இப்படி வச்சுன்னு. இது வந்து ஜோக்குன்னு நீங்கள் சொல்வீங்க, இது எப்போ தெரியுமா ஜோக் ஆகும்? பார்வதி இருந்து அவங்க முன்னாடி அவங்களுடைய இந்த மாதிரி நடத்து இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி சொன்னால் பார்வதி அதை ரசித்தாங்கன்னா அது ஜோக்கு. இப்போ அவங்க இல்லாத டைமில், ஓகே யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க இல்லாத டைமில் அவங்க பின்னாடி கேவலமாக இந்த மாதிரி பண்ணுறீங்க இல்லையா, இதுதான் வந்து உருவ கேலின்னு சொல்கிறது. இப்போ புரியுதா திவ்யா? இதை புரிஞ்சுக்காம இந்த திவ்யா சப்போர்ட்டர்ஸ் வந்து சொம்ப தூக்கின்னு வருவாங்க, திவ்யா வந்து ஃபயர் மாசுன்னு சொல்லிட்டு. என்ன கன்றாவி காமெடி இது, மூக்கு வச்சு கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டாங்களே. இப்போ பார்வதியை அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து மோகினி பிசாசு இப்படி தான் நடப்பாங்க ட்ரௌசர் போட்டுன்னு சொல்கிறாங்க. சேனலுக்கு தைரியம் இருந்தால் எபிசோடில் காமிங்க, நீங்கள் அதெல்லாம் காமிக்கவே மாட்டீங்க. பாரு என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுருவீங்க. இதை ரசித்து உக்காந்துருக்கிறது வேறு 2 ஆடியன்ஸு, கனி, விக்ரம். இவெல்லாம் என்ன கேடுகட்ட மனுஷனோ தெரியல.